ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் அவல் லட்டு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது பண்ணுறக்கு 5 நிமிஷமே அதிகம்தான். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இந்த அவல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈவினிங் டைம் இந்த அவல் லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி இது எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். அவல் லட்டு பண்ணுறதுக்கு 1 கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இப்போ இதை பேனில் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதில் லேசாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அவலில் வறுத்துட்டேன். அவல் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். பாருங்கள், நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வறுத்த அவலை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அதே பேனில் 1/4 கப்பு போல் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காய் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போய் பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், தேங்காயோட அந்த பச்சை வாசம் போய் தேங்காய் துருவல் வந்து நல்லா வறுபட்டுருக்கு. தேங்காய் இந்த மாதிரி நம்ம வறுத்து போடும்போது அந்த அவல் லட்டு வந்து ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. வறுத்த அவல் கூட வறுத்த தேங்காயே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவல் தேங்காய் தூள் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடவே 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை லேசாக பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். மூடி போட்டு நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. வறுத்த அவல், தேங்காய் துருவல், வெல்லம் இது 3 சேர்த்து நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது மிக்சிங் பவுலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நெய் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இங்கே உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன். இதேமாரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். சிவப்பு அவல் லட்டு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிட்டோம். பாருங்கள், இதில் தேங்காய், வெல்லம், சிவப்பு அவல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கங்காட்டி இது ஹெல்த்தியான ஒரு லட்டு. இது போல் நீங்கள் செஞ்சு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வேணும்போது நீங்கள் இதை எடுத்து கொடுத்துக்கலாம். இனிமேல் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்மளே வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுத்தாலே போதும். ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.